மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை வைப்பதற்கு பதிலாக தனி உள் ஒதுக்கீடு கோரி போராடலாம் என நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அன்புமணி ராமதாஸ் உரையாற்றினார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பார்த்துட்டு எங்களுக்கு கோரிக்கை வச்சாங்க. என்னன்னா, மீனவர்கள் மத்திய அரசுல பழங்குடி பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு, பழங்குடி பட்டியலில் சேர்க்கணும்னு மீனவர்களோட கோரிக்கை. நான் சொன்னேன், ஏன் மீனவர்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்கணும்? சேர்த்தா அதுல சாதகம் பாதகம் நான் சொன்னேன். பாதகம் என்ன? மீனவர்கள் பழங்குடி பட்டியலில் சேர்க்கணும்னா மத்திய அரசு தான் சேர்க்கணும். மத்திய அரசு சேர்க்கணும்னா ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பழங்குடியினர் இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. வடகிழக்கு மாநில அசாம், மணிப்பூர், நாகாலாந்து அதெல்லாம் பழங்குடியினர் தான் அவங்க. அது இல்லாம மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒரிசா, ஜார்க்கண்ட், இவங்க நிறைய மகாராஷ்டிரா இவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்க கூட உங்களால போட்டி போட முடியுமா? ரெண்டாவது, தமிழ்நாட்டு மீனவர்கள் மட்டும்தான் சேர்க்க முடியாது. கேரளா மீனவர்கள் இருக்கிறாங்க, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் இருக்கிறாங்க. சேர்த்தா எல்லாம் தான் சேர்க்கணும் மத்திய பட்டியலில். அதுக்கு நான் ஒரு யோசனை சொன்னேன். ஏன் நீங்க அங்க கேக்குறீங்க? தமிழ்நாட்டில் தனியா மீனவர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேணும், இல்ல எங்களுக்கு உள் ஒதுக்கீடு வேணும், இந்த கோரிக்கை வைங்க. நான் இருக்கிறேன், நான் உங்களுக்காக நான் போராடுறேன். அதுதான் இன்னைக்கு வேணும். ஆக உங்க கோரிக்கையை மாத்துங்க. மத்திய அரசு நிச்சயமா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இங்க தமிழ்நாட்டில் நீங்க போராடுங்க. சொன்னார்ல பாட்டாளி மிச்சி ஐயா சேர்ந்து போராட்டம், வன்னியர் சார்ந்த மீனவர்கள் சார்ந்த 20% எம்பிசி. அதே போன்று வாங்க, தனியா எங்களுக்கு வேணும்னு கேளுங்க. நான் சம்பவம் நீங்க எல்லாமே ஒரு சங்கமா பாருங்க. நான் வரேன், நான் என் தலைமையில் இருக்கிறேன், நானு உங்களுக்காக நான் வரேன். நானு தனியா 70 கிலோ உங்களுக்கு வாங்கி தரேன் நானு. அப்போ உங்க வேற யாரும் போட்டி போட போறீங்க? நீங்க தான் வச்சுக்க, நீங்க தான் முழுக்க நீங்க தான் போட்டி போட போறீங்க. வேற யாருக்கும் நீங்க போய் போட்டி எடுத்து பங்கு போடல. அதனால இந்த கோரிக்கையை மாற்றிக்கொள்ளுங்க. உங்கள் கோரிக்கையை இதை மாத்துங்க. இதுதான் முக்கியமானது. இதுதான் செய்யக்கூடியது. இது நிச்சயமாக இன்னும் 6 மாசத்துல தேர்தல் வருது. தேர்தலில் நிச்சயமா இந்த ஆட்சி இருக்காது. நம்ம ஆட்சி தான் வரும், கூட்டணி ஆட்சி தான் வரும். அந்த ஆட்சியில உறுதியாக நாங்க செய்யறோம். ஏன்னா உணர்வுபூர்வமா நாங்க பண்றோம். தமிழ்நாட்டில் முதல் மீனவர் சமுதாயத்திற்கு மக்களவை தொகுதி, மாநிலங்களவையில் மக்களவை தொகுதியில் முதல் சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சது யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி.